வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். களுத்துறையில் பரபரப்பு, துப்பாக்கிச் சூட்டில் வர்த்தகர் உயிரிழப்பு. ஐக்கிய அரபு ராச்சியத்திலிருந்து 7 இலங்கையர்கள் நாடு கடத்தல், கட்டுநாயக்கவில் விசாரணை. குருணாகலில் புத்தக விற்பனை நிலையத்தில் தீ விபத்து, 6 தீயணைப்பு வாகனங்கள் களத்தில். போலி வாட்ஸ்அப் செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம், வாகன சாரதிகளுக்கு போலீசார் எச்சரிக்கை. மகா சங்கத்தின் ஒழுக்க கட்டுப்பாட்டை பேண விரைவில் புதிய சட்டம், ஜனாதிபதி அதிரடி. படை குறைப்பு ஏற்புடையதல்ல, ராணுவம் வலுப்பெற வேண்டும், சரத் பொன்சேகா வலியுறுத்து. கட்டுப்பாட்டை இழந்து பாவையில் விழுந்த மோட்டார் சைக்கிள், மட்டக்கிளப்பில் இளைஞன் பலி. வெளிநாட்டில் பணிபுரிந்து மீண்டும் நாடு திரும்புவோருக்கு அரசாங்கம் வழங்கும் வாய்ப்பு. இலங்கையில் சிறப்பாக இடம்பெற்ற புனித கட்ச் பெருநாள் தொழுகை. நாட்டின் பிரதான ஆறுகளின் தற்போதைய நீர்மட்டம் குறித்து வெளியான அறிக்கை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. Coming soon. களுத்துறை பள்ளிவாசல் வீதி வெட்டுமைக்கடி பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று காலை சுமார் 8:59 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் பயணித்து வர்த்தகர் ஒருவரை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. காரில் வந்து அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவத்தில் படுகாயமடைந்து மோட்டார் சைக்கிள் செலுத்தினர் உடனடியாக நாகுட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூடு நடத்தியவரை கைது செய்வதற்காக 3 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியகரிச்சர் F. வுட்லர் தெரிவித்தார். தாக்குதல் நடத்திய நபர்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. VT Cash & Carry VT சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள VT Cash & Carry பாரிஸின் லாட்சப்பல். ஐக்கிய அரபு ராச்சியத்தின் அபுதாபி பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு அந்த நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு 7 இலங்கை இளைஞர்கள் நேற்றிரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் தொடர்பான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை தம்வசம் வைத்திருந்ததுடன் அவை தொடர்பான சமூக ஊடக பதிவுகளுக்கு லைக் செய்தமை மற்றும் கருத்துக்களை பதிவிட்டமைக்காக இவர்கள் அபுதாபி பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். அம்பலங்கோடு, மாரப்பெனு, பொருளை, பண்டாரக்கமு, புலனறுவை மற்றும் வத்தலி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 23 முதல் 33 வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர்களே இவ்வாறு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தடைந்தவுடன் விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், அரசு புலனாய்வு பிரிவினர் மற்றும் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் இணைந்து இவர்களிடம் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குருநாகல் நகரில் உள்ள புத்தக விற்பனை நிலையம் ஒன்றில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று காலை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீப்பரவலை கட்டுப்படுத்த 6 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தீயணைப்பு சேவை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்டறியப்பட்டு போக்குவரத்து விதிமுறைகளுக்காக அபராதம் விதிப்பது போன்று போலியான குறுஞ்செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்பி முன்னெடுக்கப்படும் மோசடி குறித்து போலீஸ் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த செய்திகள் போலியான தொலைபேசி எண்களிலிருந்து அனுப்பப்படுவதுடன் அவை இலங்கை போலீசாரால் அனுப்பப்பட்டது போன்ற தோற்றத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்திகளை பெறுபவர்கள் ஒரு மோசடி இணையதளத்திற்கு வழிநடத்தப்பட்டு அங்கு போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராத பணத்தை செலுத்துமாறு கூறப்படுகின்றனர். பொதுமக்களை ஏமாற்றும் நோக்கில் அதிகாரப்பூர்வ கௌபே கட்டண தளத்தை ஒத்ததாக இந்த போலி இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த இணையதளத்தை அணுகி பணத்தை செலுத்த முயற்சிப்பவர்களின் கடன் அட்டை விவரங்கள் உள்ளிட்ட ரகசிய தகவல்கள் மோசடிக்காரர்களால் திருடப்படும் அபாயம் உள்ளதாக அதிகாரிகள் மேலும் எச்சரித்துள்ளனர். எனவே SMS அல்லது வாட்ஸ்அப் மூலம் வரும் சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் இவ்வாறான செய்திகள் குறித்து அவதானத்துடன் இருக்குமாறும் போலீஸ் ஊடக பிரிவு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. மகா சங்கத்தினர் சங்க சமூகத்தை ஒழுக்க கட்டுப்பாட்டுடன் பேணி செல்வதற்கு தேவையான சட்டங்களை விரைவில் தயாரித்து வழங்குவதற்கு அரசு தீர்மானித்துள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார்.
மேத்தரை திககுட மிதல்லவெல பிராதன ரஜமகா விகாரையில் நேற்று நடைபெற்ற 2570வது ஸ்ரீ புத்த ஆண்டு அரச விசாக் விழாவின் ஆரம்ப நிகழ்வில் முதன்மை அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். நாம் ஆன்மீக ரீதியாக வீழ்ச்சியடையும் போதெல்லாம் அதற்கு இணையாக பொருளாதார ரீதியாகவும், பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடையும் போது ஆன்மீக ரீதியாகவும் வீழ்ச்சியடைந்திருக்கின்றோம் என்பதே நமது வரலாறு. எனவே தார்மீக நெறிகளை பின்பற்றும் ஒரு சமூகத்திற்குள் மட்டுமே நம்மால் செழிப்பான பொருளாதார எழுச்சியை பெற்றுக் கொள்ள முடியும். 2334 ஆண்டுகள் என்ற நீண்ட காலப்பகுதியாக பௌத்த தர்மம் இலங்கையில் அழியாமல் நிலைத்திருப்பதற்கு காரண காரிய கோட்பாடும் எமது மகா சங்கத்தினரின் அர்ப்பணிப்புமே முக்கிய காரணங்களாகும். இன்று தர்மத்தின் பேராலேயே தர்மம் சிதைக்கப்படும் மற்றும் ஒழுக்க நெறிகள் வீழ்ச்சியடையும் சந்தர்ப்பங்களை நாம் பார்க்கின்றோம். 3 நிகாயங்களை சேர்ந்த மகா சங்கத்தினரின் எழுத்துப்பூர்வ கோரிக்கைக்கிணங்க விகாரிகள் மற்றும் தேவாலயம் சட்டத்தின் 41 மற்றும் 42 பிரிவுகளை திருத்துவதற்கு அமைச்சரவை உடன்பாடு தெரிவித்துள்ளது. மகா சங்கத்தினர் சங்க சமூகத்தை ஒழுக்க கட்டுப்பாட்டுடன் பேணி செல்வதற்கும் தர்ம நீதிமன்ற அதிகாரங்களை வழங்குவதற்கும் தேவையான சட்டமூலங்களை விரைவில் தயாரித்து வழங்குவதற்கு அரசு தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் உலக பௌத்த மகா மாநாட்டை இலங்கையில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இது நமது நாட்டின் மத எழுச்சியில் ஒரு பாரிய புத்துணர்ச்சியூட்டும் சந்தர்ப்பமாக அமையும். போதைப்பொருள் உள்ளிட்ட சமூக பேரழிவுகளில் இருந்து எளிய தலைமுறையினரை காப்பாற்றி அறநெறி சார்ந்த நாட்டை நோக்கி கொண்டு செல்ல அனைத்து மத தலைவர்களும் ஒன்றிணைய வேண்டும் என்று ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார். மாகாண சபை தேர்தல்களை இவ்வருட இறுதிக்குள் நடத்துவதற்கு அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிரணி தலைவர்கள் ஒன்றிணைந்து வலியுறுத்தியுள்ளனர். கொழும்பில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே எதிரணி கட்சிகளின் தலைவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இந்த விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன், ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன, முன்னாள் சபாநாயகர் லக்ஷ்மன் யாபா அபேவர்தன, முன்னாள் அமைச்சர்களான பேராசிரியர் ஜி. எல். பீரிஸ், நிமல் ஸ்ரீ பாலடி சில்வா, ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்கள் பலர் ஒன்றாக பங்கேற்றிருந்தனர். மாகாண சபை தேர்தல்கள் இந்த வருடத்துக்குள் நடத்தப்பட மாட்டாது என ஆளுங்கட்சியான ஜேவிபியின் பொதுச் செயலாளர் அண்மையில் அறிவித்திருந்தார். அரசு தரப்பின் இந்த அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்தே மாகாண சபை தேர்தல்களை இவ்வருட இறுதிக்குள் நடத்தியே தீர வேண்டும் என வலியுறுத்தி எதிரணி தலைவர்கள் இக்கூட்டணியை அமைத்துள்ளனர். இந்த ஊடக சந்திப்பில் மேலும் கருத்து தெரிவித்த எதிரணி தலைவர்கள் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு தடையாக இருக்கும் எல்லை நிர்ணயம் உள்ளிட்ட தொழில்நுட்ப சிக்கல்களை தீர்ப்பதற்கான சட்ட திருத்தங்களை நாடாளுமன்றத்தில் அரசு விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். அத்துடன் புதிய தேர்தல் முறைமையில் சட்ட சிக்கல்கள் நீடிக்குமாயின் காலதாமதங்களை தவிர்ப்பதற்காக பழைய விகிதாசார பிரதிநிதித்துவ முறையிலாவது மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்த அரசு முன்வர வேண்டும் என்றும் அவர்கள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர். நீண்டகாலமாக மக்கள் பிரதிநிதிகளின்றி முடங்கியுள்ள மாகாண சபைகளுக்கு தேர்தல்களை நடத்துவதன் மூலமே ஜனநாயகம் உறுதிப்படுத்தப்படும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாட்டின் பாதுகாப்பு விவகாரங்களில் எவ்வித தளர்வுகளையும் மேற்கொள்ளக்கூடாது, ராணுவம் மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டுமே தவிர படை குறைப்பு செய்வது ஏற்புடைய நடவடிக்கை அல்ல என்று முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, எமது நாடு கடந்த காலங்களில் 3 தடவைகள் ஆயுத கிளர்ச்சிகளை சந்தித்த ஒரு நாடாகும். அதேபோன்று எதிர்காலத்தில் வெளியக அழுத்தங்களும் அச்சுறுத்தல்களும் கூட நமக்கு வரக்கூடும். எனவே தேசிய பாதுகாப்பு என்ற விடயத்தில் எக்காரணம் கொண்டும் தளர்வு போக்கை கடைபிடிக்க கூடாது. முப்படைகளும் எப்போதும் பலமாக இருக்க வேண்டும். குறிப்பாக புலனாய்வு அமைப்புகள் மிகவும் வலுவான கட்டமைப்புடன் இயங்க வேண்டும். நாம் முள்ளிவாய்க்கால் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததோடு மிகவும் பலம் பொருந்திய ராணுவ கட்டமைப்பு நம்மிடம் இருந்தது. ஆனால் தற்போதைய நிலையில் அதில் 20% எஞ்சியிருக்கக்கூடும். ஏனையோர் அனைவரும் ஓய்வு பெற்றிருக்கலாம். ஒரு போர் ஏற்பட்ட பிறகு அவசரமாக கட்டி எழுப்பப்பட வேண்டியதொன்றல்ல ராணுவ கட்டமைப்பு. நாட்டில் போர்ச்சூழல் நிலவினாலும் இல்லாவிட்டாலும் நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ராணுவம் எப்போதும் பலமாகவே பேணப்பட வேண்டும். நான் ராணுவ தளபதி பதவியில் இருந்து விலகும் போது நம்மிடம் 2 லட்சம் ராணுவத்தினர் இருந்தனர். ஆனால் அந்த எண்ணிக்கை தற்போது பெருமளவில் குறைவடைந்துள்ளதுடன் தற்போதைய அரசு தரப்பில் படை குறைப்பு பற்றியும் பேசப்பட்டு வருகின்றது. இது எவ்வகையிலும் ஏற்புடைய விடயமல்ல. முப்படைகளும் தத்தமது பலத்தை தக்க வைத்திருக்க வேண்டும். உலக வரைபடத்தில் சிங்கப்பூர் மிக சிறிய நாடாக இருந்த போதிலும் தங்களது நாட்டின் வருடாந்த வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்புத்துறைக்கு அவர்கள் அதிகளவிலான நிதியை ஒதுக்குகின்றார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப்.
நுவரெலியா மாவட்டத்தின் கெட்டன் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 2 கல்வி கேட்கும் 7 வயது மாணவர் ஒருவர் கொழும்புக்கு தனியாக பேருந்தில் செல்ல முயன்ற நிலையில் கெட்டன் பேருந்து நிலையத்தில் வைத்து நேற்று பத்திரமாக மீட்கப்பட்டு கெட்டன் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கெட்டன் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து நிலையத்தின் நேர காப்பாளரின் சமயோசிதமான நடவடிக்கையினாலேயே இந்த சிறுவன் பெரும் ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பில் தங்கி வேலை செய்து வரும் தனது பெற்றோரை பார்ப்பதற்காக தான் தனியாக பேருந்தில் கொழும்பு செல்ல உள்ளதாக சிறுவன் நேர காப்பாளரிடம் தெரிவித்திருந்தார். மேலும் பயண செலவுக்காக தனது பெரியம்மா தனக்கு பணம் வழங்கியதாகவும் அவர் கூறியுள்ளார். 7 வயது சிறுவன் ஒருவர் தனியாக கொழும்பு செல்ல முயன்றதை அவதானித்த நேர காப்பாளர் சந்தேகமடைந்து சிறுவனை பேருந்தில் ஏறவிடாமல் தடுத்து வைத்ததுடன் உடனடியாக ஹட்டன் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சிறுவனை பாதுகாப்பாக தங்களது பொறுப்பில் எடுத்துள்ளனர். இது தொடர்பாக ஹட்டன் போலீஸ் நிலைய உயரதிகாரி தெரிவிக்கையில், போலீஸ் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ள சிறுவன் தொடர்பில் ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். நீதிமன்ற நடைமுறைகளின் பின்னர் சிறுவனின் பெற்றோர் அல்லது உரிய பாதுகாவலர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களிடம் சிறுவனை பத்திரமாக ஒப்படைக்க தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு புதூரில் உள்ள இலங்கை விமானப்படை முகாமுக்கு முன்னால் உள்ள வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பாவியில் விழுந்ததில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு திருப்பெருந்துறை 4ஆம் குறுக்கு வீதியைச் சேர்ந்த 20 வயதுடைய கதிர் செல்வன் பரமநாதன் என்ற இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விமானப்படை முகாமிற்கு அருகில் உள்ள வீதியில் குறித்த இளைஞர் மோட்டார் சைக்கிளை வேகமாக செலுத்தி சென்றபோது வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் தடம் புரண்டு அருகில் இருந்த பாவியில் வீழ்ந்துள்ளது. இதன்போது இளைஞர் நீரில் மூழ்கியுள்ளார். சம்பவத்தை அடுத்து விமானப்படையினரும் பொதுமக்களும் இணைந்து குறித்த இளைஞரை பாவியில் இருந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். கொரியாவில் பணிபுரிந்து மீண்டும் நாடு திரும்பி முதலீடுகளை செய்வதற்கு எதிர்பார்ப்பு இருக்குமாயின் அதற்கான முழுமையான ஆதரவை அரசாங்கம் வழங்கும் என 10 வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் தென்கொரியாவில் வேலைவாய்ப்பு பெற்ற குழு ஒன்றை சந்தித்து உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். தற்போதைய உலகளாவிய நெருக்கடிக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதாரத்தை பேணுவதற்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறை பெரும் பங்களிப்பை வழங்கி வருவதுடன் கொரிய அரசாங்கத்துடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தி அந்த வேலைவாய்ப்பு துறைகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் கொரிய உற்பத்தி துறையில் 1067 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைத்துள்ளன. அவர்களுள் 68 பேருக்கு நேற்று இறுதி தெளிவூட்டல் மற்றும் விமான பயணச்சீட்டுகள் வழங்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் மிளிரப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. இஸ்லாமியர்களின் முக்கிய பெருநாட்களில் ஒன்றான புனித கஜ் பெருநாளை உலக வாழ் முஸ்லிம்கள் என்று கொண்டாடுகின்றனர். அதன்படி ஹஜ் பெருநாளை முன்னிட்டு கந்தலா இலாகியா ஜும்மா பள்ளிவாயல் மற்றும் பேராற்று வேலி ஜும்மா பள்ளிவாயல்களில் இன்று காலை 6:30 மணியளவில் விசேட பெருநாள் தொழுகைகள் நடைபெற்றன. இலாகியா ஜும்மா பள்ளிவாயலின் பிரதம இமாம் அஷேக் கே நாபில் அசாதி பெருநாள் தொழுகையை நடத்தி வைத்ததுடன் ஹஜ் பெருநாளின் மகத்துவம் மற்றும் அதன் ஆன்மீக சிறப்புகளை எடுத்துரைக்கும் குத்பா பிரசங்கத்தையும் நிகழ்த்தினார். மேலும் நாட்டில் நிரந்தர சமாதானமும் நிலையான அபிவிருத்தியும் நிலவ வேண்டும் என இறைவனிடம் விசேட தூவா பிரார்த்தனைகளும் மேற்கொள்ள தொழுகைக்காக கந்தலாய் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பெருந்திரளான முஸ்லிம் மக்கள் கலந்து கொண்டு பெருநாள் தொழுகையில் ஈடுபட்டனர். தொழுகையை தொடர்ந்து மக்கள் ஒருவருக்கொருவர் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் பரிமாறிக்கொண்டனர். தௌஃபிக் ஜும்மா பள்ளிவாசலின் ஏற்பாட்டில் ஹஜ் பெருநாள் திடல் தொழுகை இன்று காலை வவுனியா பட்டாணிச்சூர் 5ஆம் ஒழுங்கை குடாவயல் திடலில் சிறப்பான முறையில் இடம்பெற்றிருந்தது. மௌலவி ஆசிஸ் அரபாத் தலைமையில் இவ்விசேட தொழுகை இடம்பெற்றிருந்தது. இவ்விசேட தொழுகையில் பட்டாணிச்சூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையை நிறைவேற்றினர். புனித ஹஜ் பெருநாள் தொழுகை இன்று கிளிநொச்சி நகரில் உள்ள சாலாம் ஜிம்மா பள்ளியில் அதிகாலை சிறப்பாக இடம்பெற்றது. குறித்த தொழுகைக்கு அதிகளவான மக்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. புனித ஹஜ் பெருநாள் தொழுகை இன்று அதிகாலை கிண்ணியா மத்திய கல்லூரி மைதானத்தில் சிறப்பாக இடம்பெற்றது. கிண்ணியா ஜம்மியத்துல் உலமா சமய ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த தொழுகைக்கு அதிகளவான மக்கள் கலந்து கொண்டனர். தொழுகையும் ஜும்மா பிரசங்கத்தையும் அஸ்ஸைக் மௌலவி எஸ்.எம். முனீர் ஃபலாஹி நடாத்தி வைத்தார். கிண்ணியா குறிஞ்சா
ஷா கேணி பிசி மைதானத்திலும் ஹஜ் பெருநாள் திடல் தொழுகை இடம்பெற்றது. இதில் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் அவர்களும் கலந்து கொண்டு ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் ஹஜ் பெருநாள் திடல் தொழுகை காலை 6:30 மணியளவில் இடம்பெற்றது. அஷேக் TM தஸ்னி மௌலவி தலைமையில் குறித்த திடல் தொழுகை இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து இறை தூதரின் தியாகம் எனும் தலைப்பில் பெருநாள் பிரசங்கம் இடம்பெற்றது. ஹஜ் பெருநாள் திடல் தொழுகை மூதூர் பொது விளையாட்டு மைதானத்தில் இன்று காலை 6:30 மணிக்கு இடம்பெற்றது. இதனை மூதூர் அல் ஹசனகா சமூக அபிவிருத்தி மையம் ஏற்பாடு செய்திருந்தது. அதிகளவான இஸ்லாமிய மக்கள் தொழுகையில் ஈடுபட்டதோடு தங்களுக்குள் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதையும் காண முடிந்தது. புத்தளம் இஸ்லாமிய கலாச்சார நலன்புரி சங்க ஏற்பாடு செய்த ஹஜ் பெருநாள் தொழுகையும் குத்பாவும் இன்று காலை 6:15 மணிக்கு புத்தளம் சாகிரா தேசிய கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்றது. பெருநாள் குத்பாவையும் தொழுகையும் புத்தளம் காசிமியா அரபு கல்லூரியின் அதிபர் அஷேக் HM மின்ஹாஜ் இஸ்லாஹி நடத்தி வைத்தார். புத்தளம் உடப்பு பிரதேசத்தில் அமைந்துள்ள முஹைதீன் ஜும்மா பள்ளிவாசலில் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு விசேட தொழுகை நிகழ்வுகள் இன்று வியாழக்கிழமை காலை மிகவும் சிறப்பாக நடைபெற்றன. தற்போது நிலவும் மழையுடனான வானிலைக்கு மத்தியிலும் நாட்டின் பல பிரதான ஆறுகளின் நீர்மட்டம் சாதாரண மட்டத்திலேயே காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனினும் மகுரகங்கை மகுர பகுதியிலும் குடாகங்கை மில்லகந்த பகுதியிலும் எச்சரிக்கை மட்டத்தை எட்டியுள்ளதுடன் குடாகங்கையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 21 மணித்தியாலங்களில் பல பகுதிகளில் குறிப்பிடத்தக்களவு மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதில் அதிகூடிய மழைவீழ்ச்சியாக சீதாவக்ககங்கை படுகைக்கு உட்பட்ட தெரணியகள பகுதியில் 73.8 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதுடன் கழுகங்கை படுகைக்கு உட்பட்ட எல்லஹாவா பகுதியில் 69.3 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதற்கிடையில் கலனிகங்கை படுகைக்கு உட்பட்ட கிளென்கோஸ் மற்றும் கித்துல்கலா ஆகிய பகுதிகளில் முறையே 42.7 மில்லிமீட்டர் மற்றும் 36.9 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இருப்பினும் இந்த மழைவீழ்ச்சிக்கு மத்தியிலும் கலனி, கலு, ஜின், நில்பலா, மகாவலி மற்றும் அத்தனகலுவோயா உள்ளிட்ட பிரதான ஆறுகளின் நீர்மட்டம் சாதாரண வரம்பிற்குள்ளேயே காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழை நிலைமை மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் இடிவில் கிடக்கு மஞ்சத்தடி முருகன் கோவிலடியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தம்பு சிவலிங்கமூர்த்தி அவர்கள் 27/5/2026 புதன்கிழமை அன்று காலமானார். மட்டக்களப்பு முனைக்காட்டை புறப்படமாகவும் குறிஞ்சாமுனையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வீரபத்திர போடி ரத்னம் அவர்கள் 27/5/2026 புதன்கிழமை அன்று காலமானார். நுவரெலியா பொகவந்தலாமையை புறப்படமாகவும் முதித்த மாவட்ட கரவலப்பிட்டியவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சந்திரராசு ஜெகதாம்பாள் வசந்தா அவர்கள் 27/5/2026 புதன்கிழமை அன்று காலமானார். நுவரெலியா பத்தனை ஜெயஸ்ரீபுர காலனியை வதிவிடமாக கொண்டிருந்த திருமதி பழனிவேல் ராஜேஸ்வரி அவர்கள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.